நீங்கள் ஸ்ட்ரிக்டாக டயட் இருக்கீங்க, ஒர்க் அவுட்டுக்கு காலையில் 5 மணிக்கே எழுந்து ஜிம் போகிறீங்க, சுகர் கட், கார்ப் கட், அவ்வளோ ஏன் சீட் மீல் கூட டச் பண்ண மாட்டீங்க. இவ்வளோ பண்ணியும் வெயிட் கம்மியாகலைன்னா கூட ஓகே, வெயிட் எக்ஸ்ட்ராவாக கெயின் ஆகிருக்கும். நீங்கள் நினைப்பீங்க நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னு. ப்ராப்ளம் உங்கள் டயட்டில் இல்லை, உங்கள் ஜிம் ரொட்டீன்லேயும் இல்லை. அப்புறம் என்ன தான் ப்ராப்ளம்? உங்கள் பாடி ஃபேட் லாஸ் பண்ணவும், வெயிட் கெயின் பண்ணவும், மசில் க்ரோ பண்ணவும் ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பீப்புள் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. வேறு என்ன? ஸ்லீப் தான். அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட் உன்னை விட்டு போகவே போகாது. வாட் வில் ஹேப்பன் when you sleep? நம்ம பாடி ஒர்க் பண்ணுறதே நம்ம தூங்குகிற டைமில் தான். மசில் பில்டிங், ஃபேட் பர்னிங், இதை விட முக்கியமாக ஹார்மோன் ஃபங்க்ஷனிங், இது நம்ம ஸ்லீப் டைமில் தான் நடக்கும். ப்ராப்பர் ஸ்லீப் டைமில் தான் உங்கள் பிரெயின் க்ரோத் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இவன் தான் உங்கள் பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கும் மசில் கெயின் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். இஃப் யூ லேக் இன் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது கார்டிசால்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பீக்கில் இருப்பான். இவன் உங்கள் பாடி ஃபேட்டை பத்திரமா பார்த்துப்பான். நீங்கள் ஒரு ப்ராப்பர் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தால் உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியாது. தூக்கம் கம்மியாக இருந்தால் கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஹை கார்டிசால் ஈக்குவல் டு மோர் பெல்லி ஃபேட். இதனால தான் உங்களோட டயட், ஒர்க் அவுட் அண்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஒரு ஹியூமனுக்கு ஆவரேஜாக 7 to 8 hours ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஸ்லீப் அண்ட் ஒர்க் அவுட் ரெக்கவரி. நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாடிக்கு ரெக்கவரி டைம்னு ஒன்று தேவைப்படும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் மசில் க்ரோ ஆகும். தூக்கம் ஸ்கிப் ஆனிச்சுன்னா மசில் கெயினும் ஸ்கிப் ஆகும். நம்ம பாடியில் மசில் கெயின் ஆகும்போது மெட்டபாலிசம் ஃபாஸ்ட் ஆகும். மெட்டபாலிசம் ஃபாஸ்ட் ஆனால் ஃபேட் பர்னிங் பெட்டர் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் நோ ஸ்லீப், நோ மசில். நோ மசில், ஸ்லோ மெட்டபாலிசம். ஸ்லோ மெட்டபாலிசம், நோ வெயிட் லாஸ். ஸ்லீப் அண்ட் கிரேவிங்ஸ். நம்மளில் சில பேர் தூக்கம் வரலன்னா எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குன்னு ஜங்க் அடித்து தள்ளுவாங்க. நல்லா யோசித்து பார்த்தா இவங்க எல்லாம் டே டைமை விட நைட் டைம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. இதுக்கும் ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஒருத்தன் இருக்கான், ஆக்சுவலாக 2 பேர். ஒருத்தன் பேர் கிரெலின், இன்னொருத்தன் பேர் லெப்டின். ஸ்லீப் லேக் ஆனால் ஹங்கர் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அவன் தான் கிரெலின். இதனால் உங்கள் அப்படைட்டில் ப்ராப்ளம் ஆகும். அப்போது லெஸ் ஃபுல்னஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அவன் தான் லெப்டின். ஒருத்தனுக்கு ஸ்லீப் ப்ராப்பராக இல்லைனா இவனுக்கு 2 பேரும் வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன டயட்டில் இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். வாட் ஷுட் யூ டூ? எல்லாம் ஓகே, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். பர் டேக்கு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டார்க் ரூமில் தூங்குங்க. முதல்ல தூங்கும்போது ரீல்ஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். தூங்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே மொபைல் யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. எல்லாம் சரி, இதெல்லாம் பண்ணாலுமே தூங்க முடியலைன்னா உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸில் ஃபைபர் அண்ட் மெக்னீஷியமை ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் மில்லட்ஸ், பனானா. மெயினாக கேஃபின் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். நைட்டு காஃபி குடிக்காதீங்க. ஆட் சம் கர்ட் இன் யுவர் ஃபுட். கர்டில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் உங்கள் ஸ்லீப் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் ஃபுட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆல்மண்ட், நட்ஸ். ஆல்மண்டே நட்ஸ் தான். ஸோ ஆல்மண்ட், பிஸ்தா, வால்நட், இந்த மாதிரியான நட்ஸ் வகைகளை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வெறும் டயட், ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் ரிசல்ட் வராது. ஸ்லீப் ப்ராப்பராக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ட்ரைனிங் ப்ளஸ் டயட் ப்ளஸ் ஸ்லீப், இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் பாடியை ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும் பார்க்காம 24 hours பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சயின்ஸ் பேஸ்ட் ஃபிட்னஸ் டிப்ஸ் இன் தமிழ். மிஸ்டர் ஃபிட் லைஃப் ஸ்டைல் ஆல்வேஸ் வித் யூ. And see you on next video. Signing off, yours friendly, Amudan Pablo.